அனைவருக்கும் வணக்கம். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான இடங்கள் நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கேப்டவுன் அப்படின்ற சிட்டில இருக்கக்கூடிய கேப் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேப்டவுன் பத்தி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டா டைம் அவுட் அப்படின்ற மீடியா கம்பெனி நடத்தின ஒரு சர்வேல வந்து 50 பெஸ்ட் சிட்டிஸ் இன் த வேர்ல்டு டு விசிட் இன் 2024 அப்படின்னு நடத்தின சர்வேல வந்து கேப்டவுன் சிட்டி வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது வந்து 100% வந்து ஏன்னா கேப்டவுன் சிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய பீச்சஸ், ஓஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மவுண்டெயின்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பில்டிங்ஸும் ஆர்கிடெக்சர் பாத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப யூனிக்கா பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப கிளீனாவும் இருக்கும் கேப்டவுன் சிட்டி. சோ தென்னாப்பிரிக்காவில இருந்தீங்க அப்படி இல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட முக்கியமா பார்க்க வேண்டிய இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கேப்டவுன் சிட்டியை வந்து நிச்சயமா மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கேப் பாயிண்ட் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு லைட் ஹவுஸ். அதுதான் வந்து இந்த கேப் பாயிண்ட். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி இதெல்லாம் தான் இன்னைக்கு அந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 238 மீட்டருக்கு வந்து மேல இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து இந்த கேப் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து ஒரு பழைய லைட் ஹவுஸ் இருக்குது. திரும்புற பக்கம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான கடல் வந்து தெரியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஃபில்டர் எதுவுமே கிடையாது. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறத விட ஒரு 100 டைம்ஸ் பெட்டரா இருக்கும் நேர்ல பார்க்கும்போது. அந்த வியூ ஃபுல்லா அப்படி ஏதோ ஒரு ப்ளூ கலர் கிளாத் வந்து ஃபுல்லா போட்ட மாதிரி வானமும் அந்த கடலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே கலர்ல இருக்கும். இதெல்லாம் அங்கங்க வந்து அந்த மேகமூட்டமா வந்து அப்படியே மேகம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து கீழே கடல் மட்டத்துல இருந்து கொஞ்சம் ஹைட்ல இருக்கிறனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா காத்தடிக்கும். சோ இந்த கேப் பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு போறதுக்கு வந்து என்ன மாதிரி நம்ம ரெடியாகி போகணும் அப்படின்னா வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் இல்ல ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி இல்லாம நல்லா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா பயங்கரமா காத்தடிக்கும். சோ வந்து கம்ஃபர்டபுளா நம்ம நடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல் கவர்டு ட்ரெஸ் தான் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா ஜாக்கெட் தேவைப்படும். நாங்க போனது வந்து ஒரு பீக் சம்மர்ல, ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான குளிரா இருந்தது. ஸோ ஏன்னா ரொம்ப காத்து சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா கடலு. நம்ம வந்து ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல வந்து நிப்போம். அந்த இடத்துல மேல அந்த லைட் ஹவுஸ் கிட்ட நீங்க போய் நின்னு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல நம்மளால நிக்கவே முடியாது. அப்படியே புடிச்சு நம்மள தள்ளும் காத்து. எல்லா பக்கமும் இருந்து வர காத்து வந்து அப்படி தள்ளும். மேல வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ அதுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லிப்பரோ இல்ல ஷூவோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இங்க போறதுக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னா வந்து அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கார்ல நம்ம போறது வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் கார்ல போய்க்கலாம். அங்க இருந்து மேல போறதுக்கு வந்து ஒண்ணு நம்ம ட்ரெக்கிங் பண்ணி மேல ஏறி போகலாம். ஆனா ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும். அது வந்து ரொம்ப ரிஸ்கி தான். அங்க வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி ஒண்ணு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின்ல வந்து போகலாம். அதை வந்து இந்த ஃபிளையிங் டச்மேன் ஃபெனிகுலார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பழனியில நம்ம கீழ இருந்து மேல கோவிலுக்கு போறதுக்கு வந்து ஒரு விஞ்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான். ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கிறது போகும், இன்னொரு ட்ரெயின் மாதிரி இருக்கிறது வந்து கீழே இறங்கி வரும். ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ குறிப்பிட்ட பேர் தான் வந்து அட் அ டைம்ல வந்து அவங்க ஏத்துவாங்க. ஸோ நமக்கு வந்து வியூ எல்லாமே கிளியரா இருக்கும். சுத்திலும் வந்து கண்ணாடியா தான் இருக்கும். இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க, ஒரு பஸ் மாதிரி ஒரு இடத்துல போற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ட்ரெயின். இதுல போறதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு
95 ரேண்ட். அந்த ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா மேல ஏறிட்டு கீழே வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 95 ரேண்ட். அதே மாதிரி இந்த இடத்துக்கு உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் இது எல்லாமே வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட நேஷனல் பார்க்கு கீழே தான் வருது. ஸோ உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ரேண்ட் வந்து வரும். இந்த இடத்துல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துலயும் இந்தியா கூட வந்து ஒரு கனெக்ஷன் இருக்காது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1488 இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க வந்து கேப் ஆஃப் ஸ்டோம்ஸ் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து நேம் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து கடல் சீற்றம் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து வாஸ்கோட காமா இந்த ரூட்ல வந்து இந்தியாவுக்கும் ஈரோப்புக்கும் வணிகம் பண்றதுக்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரூட். கடல் வழி பயணத்துல இந்தியாவுக்கும் ஈஸ்ட்ல வந்து வணிகம் பண்றதுக்கு மிட் பாயிண்ட் வந்து இந்த ஆப்பிரிக்கால இந்த பர்டிகுலர் இடம் வந்து பெர்ஃபெக்டான ஒரு ரூட் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த கிங் ஜான் அப்படின்றவர் தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு வந்து பேரை வந்து மாத்திருக்காரு. ஏன்னா வந்து இந்தியாவுக்கும் ஈஸ்ட் கம்பெனிக்கும் வந்து ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சி ரூட் அப்படின்றதுனாலதான் வந்து இந்த பேரே வந்திருக்கு. சோ இந்த கேப் பாயிண்ட் அப்படின்றது வந்து நம்ம மேல ஏறி பார்க்கணும். சோ இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றது வந்து அதுலயே நீங்க வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த பீச்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கேப் ஆஃப் குட் ஹோப்னு இருக்கும். சோ இந்த இடத்துக்கு இந்த மாதிரி தான் வந்து நேம் வந்திருக்கு. கடல் பயணம் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய ட்ரேட்மார்க் வந்து இந்த கேப் பாயிண்ட். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஜங்கிள் டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.